மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் உடல் எடை கிடுகிடுன்னு குறையுது. முதல் அறிகுறி, சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான முதல் அறிகுறியே வெயிட் லாஸ் ஆகிறது தான். நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா போன மாசம் நல்லா இருந்து இப்ப ரொம்ப இழைச்சிட்டீங்க, சுகர் ஏதாவது இருக்கா, செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸும் கேட்பாங்க, மேம் நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 6 மாசத்துல 20 கிலோ 25 கிலோ குறைஞ்சிட்டேன். 85 கிலோ இருந்தேன், இப்ப பாருங்க நான் 72 தான் இருக்கேன், 70 தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த வெயிட் லாஸ் ஆனதை பத்தி சொல்றாங்க. சர்க்கரை நோய் இருந்தால் ஏன் உடல் எடை குறையுது, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்குமே உடல் எடை குறையறது இல்லையே, அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் குறையுது, சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகல. அந்த மாதிரி இருக்கும் தருவாயில் நம்ம என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம், சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்னா, மெடிசின்ஸ் தேவையில்லைதான். ஆரம்பத்திலே சர்க்கரை நோய் இருக்குன்னா உணவு முறை, சித்த மருந்துகள், நம்மளோட உடற்பயிற்சிகள் மூலமாக நிச்சயமாக அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இதுல நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, சரி ஓகே சர்க்கரை நோய் இவ்வளவுதானே இருக்கு, நான் டயட் ஃபாலோ பண்ணிக்கிறேன், வாக்கிங் போறேன், இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சுகரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிசன்ஸ் இல்லாம. இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் மேக்சிமம், அதுக்கப்புறம் டயட் நம்ம மறக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வெளியில போறேன், இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறேன், சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லிட்டு அதை மறந்துடுவோம். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா, மெடிசன்ஸும் இல்லாம டயட்டும் சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ சர்க்கரை அதிகரிக்க 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 நமக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுது. பேசிக்கா நம்ம உடல்ல இன்சுலின் செக்ரிஷன் இருக்கும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுல பார்த்தோம்னா, ஸோ இது அப்படியே டைஜஷன் ஆயிட்டு நம்ம பிளட்ல குளுக்கோஸா மாறுது. ஸோ இந்த இன்சுலின் போயிட்டு குளுக்கோஸ்ல பாண்ட் ஆயிட்டு அப்பதான் அதுக்கப்புறம் அது செல்களுக்குள்ள எனர்ஜியாக போகுது. ஸோ இந்த மாதிரி குளுக்கோஸால இன்சுலினை ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் நமக்கு இந்த சர்க்கரை ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுட்டே போகுது. இதனால என்ன ஆகுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே சத்துக்களாக மாற்றப்பட்டு இந்த குளுக்கோஸை எடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அளவுக்கு அதிகமாக இந்த புரோட்டீன்ஸ் பயன்படுத்தப்படுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்க அதிகரிக்க புரோட்டீன், கால்சியம் இது குறைய ஆரம்பிக்கும். இயற்கையாகவே நம்ம உடல் என்ன பண்ணும்னா, சரி ரத்தத்துல இந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கே, இதை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சிறுநீர் வழியாக வெளியேற்றுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சுகர் அதிகமாயிடுச்சு போல இருக்கு, யூரின் அடிக்கடி போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம உடல் நம்மள பாதுகாத்துக்க இந்த வேலைகள் எல்லாமே செய்யுது. நேச்சுரலா இன்சுலின் செக்ரிஷன் இல்லாம இருந்தாலும், இன்சுலின் செக்ரிஷன் இருந்தும் அது குளுக்கோஸோட பாண்ட் ஆகி செல்லுக்குள்ளேயோ இல்ல மெட்டபாலிக் செல்குள்ளேயோ கலக்க முடியாத ஒரு நிலை வரும்போதுதான் அதிகமான புரோட்டீன் பயன்பாடு ஏற்பட்டு உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வருது. இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? முக்கியமாக பார்த்தோம்னா, உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பிளட்ல நிறைய இனிப்பு குளுக்கோஸ் இருக்கு. இதை தாண்டியும் எக்கச்சக்கமா நம்ம இனிப்பு சாப்பிட்ற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கு. இனிப்பு நான் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன், இல்ல வெளியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், மேரேஜ்க்கு போனேன், இந்த டைம்ல நான் இனிப்பு எடுத்துக்கிட்டேன். பட் இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இனிப்பு எடுக்க எடுக்க நமக்கு ரத்தத்துல குளுக்கோஸோட லெவல் அதிகமாகுது. நிறைய பேர் பண்றக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, நான் இனிப்பு சாப்பிட்ட அன்னைக்கு கொஞ்சம் மாத்திரை எக்ஸ்ட்ரா டோஸ் நான் போட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ரா டோஸ் போடுறதுனால சுகர் கட்டுக்குள்ள வந்துடும் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து உணவை எடுத்துக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறதுனால உடல் எடை குறைவு அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம உடல்ல நடக்கிறது. அப்போ இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே சர்க்கரை நோய் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியான நிச்சயமா மருந்துகள் எடுக்கணும். குறைந்தபட்சம் 2 மாதமாவது மருந்துகள் எடுத்தால்தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நார்மலுக்கு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் அந்த 2 மாதங்கள் மருந்துகளோடு உணவு முறைகள் எடுக்கணும். இது ஒரு குறிப்பிட்ட 40 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படுதுன்னு சொல்லலாம். 40 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு
இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதற்கு வெந்தயம் நிறைய பேர் நம்ம சாப்பிடுவோம். வெந்தயத்தை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, முளை கட்டி பயன்படுத்தலாம். இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா, கேழ்வரகு ஒரு 1/2 கிலோ நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கிறோம்னா, வெந்தயம் ஒரு 100 கிராம் முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கணும். இது இரண்டும் நல்லா வெயில்ல உலர்த்தணும். வெயில்ல உலர்த்தினதுக்கு பிறகு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இத டெய்லியுமே நம்ம தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டே வரணும், காலையில எம்டி ஸ்டொமக்ல. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த கேழ்வரகு வெந்தயம் இரண்டுமே போதுமானது. முளை கட்டி இத நல்லா உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்காகவே நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். என்னன்னா அந்த கேழ்வரகோ இல்ல வெந்தயம் இது ரெண்டுமே முளை கட்டி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். லேசா வறுத்து பொடி பண்ணிக்கணும். இதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வெந்நீர்ல ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு உப்பு, ஏலக்காய் பொடி போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா காலையில இதை குடிக்கும்போது அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இதனால ஏற்படக்கூடிய அதிகமான புரோட்டீன் லாஸ் மற்றும் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை டெய்லி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சுக்கிட்டே வரலாம். இதற்கு அப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம உணவில் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து இரவு தூங்க போகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்துலயுமே அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னா நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோவைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், சுண்டைக்காய், சௌச்சௌ, நூக்கல் இது எல்லாமே சிறந்தது. முக்கியமாக நம்ம நாட்டு காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும். இதுல முள்ளங்கி ரொம்ப சிறந்தது. முள்ளங்கியோட கீரைகளையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நிறைய குரு மருந்துகளும் இருக்கு. பேசிக்கா இந்த சர்க்கரை நோயை மதுமேகம், இனிப்பு நீர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இனிப்பு நீர், அந்த இனிப்பை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா கார்ப்பு மற்றும் துவர்ப்பு இது இரண்டும் சேர்த்து சாப்பிடணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இனிப்பு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னா கசப்பு தான் டைரக்டா சாப்பிடணும், அப்படி கிடையாது. நம்மளுடைய சுவைகளை பொறுத்த வரைக்கும் சுவைகள் அடிப்படையாகவும் பஞ்சபூதத்தின் தத்துவத்தின் படியும் 3 நாடிகளை பொறுத்தும் நம்மளுடைய டிசீஸை நம்ம டயக்னோஸ் பண்ணி அதற்கேற்ற உணவுகளை எடுக்கிறோம். அப்ப நாடிப்படி பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் இனிப்புக்கு எதிராக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கார்ப்பு மற்றும் துவர்ப்பு இந்த 2 சுவைகள் இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இதை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. இல்ல பேசிக்கா பார்த்தோம்னா மஞ்சள், பசு மஞ்சள், அதாவது மஞ்சள் கிழங்கு பச்சையாக இருக்கும் போதே இது சாறு எடுத்து நெல்லிக்காய் பவுடர்ல, நெல்லிக்காய் சூரணம் அப்படின்னு சொல்றோம், நெல்லிக்காய் சூரணத்துல இந்த மஞ்சள் பொடி, மஞ்சள் கிழங்கோட பச்சை சாறு விட்டு நல்லா கலந்து இதை மாத்திரைகளாக எடுத்துதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதை பில்ஸ் மாதிரி எடுத்து, அதாவது மாத்திரைகள் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு இதை பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதுமே கைவிடாமல் கல்வத்துல இதை அரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நெல்லிக்காய் பவுடரை ஒரு நாள் முழுவதுமே கல்வத்துல இட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன மாத்திரைகளாக எடுக்கும் பொழுது தினமும் 3 இருந்து 4 மாத்திரைகள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா சர்க்கரை நோய் நமக்கு கட்டுக்குள் வரும். ஏன்னா இந்த சர்க்கரையினால அதிகமான உடல் எடை இழப்பு இருக்கக்கூடிய நபர்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் பொடியை இந்த பசுமஞ்சள் சாறு விட்டு நம்ம மாத்திரைகளாக பயன்படுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் உடல் எடை குறையுதுன்னா இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்கு, நான் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அலட்சியமா இல்லாம சில துணை மருந்துகளோ இயற்கை மருத்துவமோ நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 2 இருந்து 3 மாதத்துக்குள்ள சர்க்கரை நோய் முழுவதுமாக குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.